ஆமாண்டா, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக தான்டா இருக்கு. ஆமாடா, நம்ம குரூப்பில் நீ தான்டா டாக்டர். ரொம்ப சந்தோஷமாக இருக்குடா. அந்த சந்தோஷத்தை நம்ம கொண்டாட வேணாமா? வாடா போகலாம். இல்லைடா, வீட்டில் இல்லை, எங்கள் அப்பா அம்மாலாம் வெயிட் பண்ணுறாங்கடா. நான் இன்னொரு நாள் வரேன்டா. டேய் வாடா. நான் வரலடா. நாங்கள் கூப்பிட்டா வரமாட்டியாடா, வாடா போகலாம். சரி வா போ. டேய் இந்தாடா. டேய் வேணாம்டா, எனக்கு பழக்கமே இல்லைடா. எனக்கு வேணாம்டா, எனக்கு தான் பழக்கமே கிடையாதுடா. இது நீங்க எடுக்கலனா நீங்களை பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸாக நடிக்கவே இல்லை. அவ்வளோதான ஃப்ரெண்ட்ஷிப்பு. போய் வாங்கிட்டு போய் இவ்வளோ நாள் பழகின பாரு. சரி கொடுங்க. எப்படி விழுந்து கிடக்கிறான் பாரு நடு ரோட்டில். இது எப்படி விழுந்து கிடக்கிறான் பாரு நடு ரோட்டில். தருதலையா இருப்பான். படிக்கிற பையன் இப்படி போதைக்கு அடிமையாக கிடக்குறான். இதெல்லாம் தேவையா? நம்ம விகாஸ்டா. ஆமாண்டா. டேய் எந்திரிடா. டேய் தண்ணி எடுத்துட்டு வாடா. டேய் விகாஸ், என்னடா ஆச்சு உனக்கு? என்னை கண்ட திறந்து பாடுறா. டேய் டே விகாஸ், என்னடாச்சு உனக்கு? ஏன்டா இப்படி போதை கடுமையாக இருக்க? பரீட்சையில் இவ்வளோ மார்க் கம்மியாக வாங்கியிருக்கேடா. ஸ்காலர்ஷிப் உனக்கு இல்லைடா. அப்பா அம்மா பாவம்டா, படிக்கணும்டா. என்னால் அந்த பழக்கத்துலேருந்து வெளிவரவே முடியலடா. நீ எங்கள் அப்பா அம்மா கிட்டே சொல்லிடாதா. எனக்கு ரொம்ப பயமாக இருக்கு. நான் செத்துடுவேன்னு. இதை குணப்படுத்த முடியுமாடா? கண்டிப்பாடா. நம்ம டி அடிக்ஷன் சென்டர் போதை மறுவாழ்வு மையத்துக்கு போகலாம். கண்டிப்பாக உன்னை குணப்படுத்திடுவாங்க. கண்டிப்பாக குணப்படுத்த முடியுமா? கண்டிப்பாடா. வணக்கம் டாக்டர். இவன் என்னோட நண்பன். போதை பழக்கத்திற்கு அடிமையாயிட்டான். நீங்கள் தான் இவனை எப்படியாச்சும் வெளில மீட்டு கொண்டு வரணும். எத்தனை மாசமா போதை பழக்கத்துக்கு அடிமையாக இருக்காங்க? 6 மாசமா டாக்டர். ஏன்ப்பா படிக்கிற வயசுல வாழ்க்கையை எப்படி கெடுத்துக்கிறீங்க? நான் எதாக இருந்தாலும் சொல்கிறேன். பிபி ரொம்ப அதிகமாக இருக்குது. கஞ்சா யூஸ் பண்ணியிருப்பான் போல். கான்சியஸ் வேறு சரியாக இல்லை. நான் கொடுக்குற மாத்திரையை தினமும் கொடுத்துருங்க.
நல்ல சாப்பாடாக சாப்பிட்ணும், யோகா பண்ண சொல்லுங்கள், ஃப்ரூட்ஸ் சாப்பிட்ணும், மெடிடேஷன் பண்ண சொல்லுங்கள். இனிமேல் ட்ரக்ஸ் எடுக்கக்கூடாது. கண்டிப்பாக டாக்டர். இனிமேல் ட்ரக்ஸ் எடுக்கலைன்னா சரியாக போயிருமா? கண்டிப்பாக சரியாயிடும். நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன்டா. டாக்டர் சொன்ன பயிற்சியெல்லாம் 1 மாதம் செஞ்சேன்டா. இப்போ ரொம்ப உடம்பு பரவாயில்லடா. சரிடா, இனிமேல் நீ போதை பழக்கம் பக்கவே போகக்கூடாது. சரிடா. டே எப்பட்றா இருக்க? நல்லா ஆயிட்டேன்னு கேள்விப்பட்டோம். ஏடா பார்த்து 1 மாதம் ஆச்சு. நல்லா இருக்கியாடா? நல்லா இருக்கேன்டா. உங்களால தானே நான் 1 மாதம், உங்களால தானே நான் போதைக்கே ரொம்ப அடிமையானது. அதனால தான் என்னை 1 மாதம் உங்களால் பார்க்க முடியல. டேய் நாங்கள் என்னடா பண்ணோம்? உங்களால தான் என் லைஃப் போச்சு, என்னோடய எய்ம் போச்சு. எங்கள் அப்பா அம்மாவை ரொம்ப நான் ஏமாற்றிட்டு இருந்தேன்டா. இந்த மாதிரி உங்களை மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் கூட அந்த மாதிரி சேரவே மாட்டேன்டா. என் தொலைஞ்சு போன கனவை நான் தேடி போகிறேன்டா. வரேன். ஏண்டா நாமும் இதுல இருந்து மீண்டு வருவோம். நமக்கும் அம்மா அப்பா இருக்காங்க, நமக்கும் வாழ்க்கை இருக்கு. நாமும்